ஒரு அழகான தமிழ் கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் சோமு என்ற ஒரு இளைஞன் இருந்தான். ஆனால் அவன் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதால் எல்லாரும் அவனை சோம்பேறி சோமு என்று அழைத்தார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய ராஜா வந்தார். கிராம மக்கள் அனைவரும் அவரை பார்க்க கூடியிருந்தார்கள். அப்போது ராஜா ஒரு அறிவிப்பு செய்தார். இந்த கிராமத்தில் யார் மிகவும் புத்திசாலி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தங்க நாணயமும் அரசாங்க வேலையும் தருவேன் என்று கூறினார். இந்த செய்தி கேட்டதும் கிராமத்தில் பலர் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அவர்களுடன் சோம்பேறி சோமுவும் கலந்து கொண்டான். அதை பார்த்த கிராம மக்கள் சிரித்தார்கள். சோமுவா ஜெயிப்பான், அவன் பெரிய சோம்பேறி என்று அவனை கேலி செய்தார்கள். போட்டி ஆரம்பமானது. அரசவையில் இருந்த மந்திரி ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை சந்தோஷமாக இருப்பவன் கேட்டால் கவலைப்பட வேண்டும், கவலையில் இருப்பவன் கேட்டால் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த கேள்வியை கேட்ட அனைவரும் யோசித்தார்கள். ஆனால் யாருக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அப்போது சோமு அமைதியாக எழுந்து சொன்னான், இது கூட கடந்து போகும். அந்த பதிலை கேட்ட ராஜாவும் மந்திரியும் மிகவும் மகிழ்ந்தார்கள். நீதான் இந்த போட்டியின் வெற்றியாளர் என்று ராஜா அறிவித்தார். பின்னர் சோமுவுக்கு தங்க நாணயமும் அரசாங்க வேலையும் கொடுத்தார். அவனை கேலி செய்த கிராம மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியடைந்தார்கள். கதையின் நெறி: வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் நிலையானவை அல்ல, இது கூட கடந்து போகும்.